இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுங்க, ரொம்ப லகுவாய் சில கவர்ந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இஎம்ஐ. அண்ணா, இஎம்ஐ, சரிப்பா. லோன். ஓகேவா? இன்னைக்கு எப்படின்னா, நீ பேசிக்கா நீங்க போன் வச்சுன்னு யாருமே உங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே நண்பர்கள் இல்லைன்னா கூட இவங்க இருப்பாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம். எனக்கு அதிகமாக வரும். உங்களுக்கு யார் நம்மள நினைக்கிறாங்களோ இல்லையா, இந்த லோன் கொடுக்குறவங்க நினைப்பாங்க. பொதுவாக இந்த கால் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப சுலபமாக்கிடுவாங்க. எப்படி, உனக்கு வீடு வாங்கணுமா, நீங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு வாங்குறதுக்காக இப்போ நீங்கள் இஎம்ஐயில் வாங்கிடலாம், கார் வாங்கணுமா அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போது எனக்கு என்ன கேள்வினா, வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள், அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் என்று வேத வசனம் சொல்லுதுன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் நான் கிறிஸ்தவர்கள்னு சொல்லவில்லை, பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க முடியாது, அதை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ கடன் வாங்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லியிருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இன்னொரு வார்த்தை என்னன்னா, இப்போ ஒருத்தர் கேட்டார் என்ன, சரி பிரதர், ஓகே கடன் வாங்கக்கூடாது, இப்போ எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, என் ஃபேமிலியில் எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 லட்ச ரூபா கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும், இப்போ என்கிட்ட பணம் இல்லை, நான் மெடிக்கல் எமர்ஜென்சி பார்க்கணும், அப்போ நான் கடன் வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அப்போ அதுக்கு எனக்கு